மாஸ்டர் கம்மி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சிபிஎஸ் பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா எம்பி எலெக்ஷன் டெல்லி அரசியலில் களமிறங்கிட்டாரு. ஸோ கண்டிப்பாக ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் பிரச்சனை இருந்தால் வேலுமணி மேலே ஏதாச்சும் நடவடிக்கையோ இல்லை சீனியர்களை ஓரங்கட்டவோ கொஞ்சம் டைம் ஆகும் எடப்பாடி பழனிசாமிக்கு. ஆனால் இப்போ ஓபிஎஸ் எம்பி எலெக்ஷன் வேலுமணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயம் வர ஆரம்பிச்சிச்சு. ஓபிஎஸ் சசிகலா மாதிரி நம்மளையும் பார்த்தீங்கன்னா கழட்டி விட்டுருவாரோன்ற பயம், துரோகம் பண்ணிடுவாரோன்ற பயம். ஸோ அதுக்காண்டி முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா ஆலோசனை பண்ணி எடப்பாடி பழனிசாமிக்கு லாக் பண்ணுறதுக்கு தனியாக ஆலோசனை போட்டார். ஸோ டெல்லியும் பார்த்தீங்கன்னா சசிகலாவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. அதாவது நீங்கள் திரும்பி பழைய மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் செல்வாக்கு மீட்டு நீங்கள் எப்படி கட்சியில் இருந்தீங்களோ அதே உயர்த்து கொண்டு வரணும்னு சொல்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுத்துருந்ததா சொல்கிறாங்க. பட் 2021 நடக்கும் பார்த்தோம், பட் நடக்கவே இல்லை. பட் இப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலுமணி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வர்ற அடுத்த ஒரு வாரத்தே இது நடக்கும்னு சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயம். சசிகலா பார்த்தீங்கன்னா 2017 இடைக்கால பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வழக்கு தொடர்ந்துருந்தாங்க. இந்த மாதிரி இடைக்கால பொதுச்செயலாளர் 2017 தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்போ கோர்ட்டை போகும்போது தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அவங்க மேல்முறையீடு போயிடுவாங்கன்ற பயம், இல்லை அவங்க சார்பில் வேறு யாராச்சும் போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி பயனால கேவேட் மனு பார்த்தீங்கன்னா போட்டிருந்தார் நேற்று. ஸோ இது பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ ஓபிஎஸ் சசிகலா அடுத்து வேலுமணி போட்டியாக தான் வரான்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ்.